காஞ்சிபுரத்தில் கட்சி அநேக தங்காபதேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் பார்வதி உற்சவர் சிலைகள் திருட்டு வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வந்த சிவகாஞ்சி போலீசார் திருட்டில் ஈடுபட்டதாக கார்த்தி, குமரேசன் ஆகிய 2 கைது செய்தனர். திருடப்பட்ட 2 சிலைகளையும் என்ன செய்வது என்று தெரியாமல் காவேரிப்பாக்கம் முட்புதரில் வீசியதாக அவர்கள் தெரிவித்ததை அடுத்து அந்த சிலைகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 நாட்டு படகுகளையும் 35 மீனவர்களையும் 5 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த 80 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜிடம் காவல்துறையினர் 7 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொண்டனர். வழக்கில் தொடர்புடையவர்களின் தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்த போலீசார் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பின்புறம் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர். பின்னர் பேட்டியளித்த பால் கனகராஜ் குற்றவாளிகளை பிடிக்க தன் மூலமாக துப்பு கிடைக்குமா என்பதை அறிய போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறினார். நான் நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளாக இருந்தவர்களை பெயர்கள் கேட்டு அவர்களுக்கு உண்டான தொடர்பு, அவர்கள் என்னிடம் பேசிய தொலைபேசி தகவல்கள் போன்றவற்றையெல்லாம் சிடிஆர் எல்லாம் வெரிஃபை செய்து இந்த கொலையில் என் மூலமாக ஏதாவது யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்று துப்பு கிடைக்குமா என்பதை அறிவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அவர்களுக்கு தெரிவித்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு விசாரணை முடித்து என்னை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அளிக்கும் வாக்குகளை பறிக்கவே தமிழ்நாடு அரசு தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்குவதாக சீமான் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உலக பழங்குடியினர் தினத்தை ஒட்டி நடந்த கூட்டத்தில் பேசிய சீமான் திமுக அரசை 1000 ரூபாய் அரசு என விமர்சித்தார். பழங்குடி மக்கள் குறவர்குடிக்குத்தான் ஆபத்து, பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு வறுமை, கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை. கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறாருல்ல? எதுக்காக பெண்களை குறிவைச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவைக்குது? இளம் பெண்கள், இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். 1995ஆம் ஆண்டு நரசிம்மராவ் ஆட்சியில் 4 லட்சம் ஏக்கராக இருந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திருத்த சட்டத்தினால் 9,40,000 ஏக்கராக உயர்ந்ததாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்தார். திருச்சி அரியமங்கலத்தில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், திருச்சியில் திருச்செந்துறை உள்ளிட்ட 6 கிராம சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமாக உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாம் படிக்கும் காலத்தில் தந்தையிடம் பொய் சொல்லி 100 ரூபாய் வாங்குவதை கடினமாக இருந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு மாணவருக்கும் அரசே மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறினார். நாங்களாம் படிக்கும் போது 100 ரூபாய்க்கு மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறது எங்க அப்பாட்ட ரொம்ப பொய் சொல்லணும். பொய் சொல்லி ஏதாச்சும் கடையில் 100 ரூபாய் மாசத்துக்கு 100 ரூபாய் வாங்குறதுக்கு பெரும் கஷ்டம். ஆனா இந்த மாதம் நம்முடைய முதல்வர்கள் தந்தையாக இருந்து மாதம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சேலத்தில் 40வது அரசு பொருட்காட்சியை அமைச்சர்கள் KN நேரு, மு.பே. சாமிநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பொருட்காட்சியில் 26 அரசு துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
அண்டை மாநிலங்களில் இருந்து ஆந்திராவிற்கு கடத்தி வரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 27,568 மது பாட்டில்கள் திருப்பதியில் அழிக்கப்பட்டன. ஆந்திராவை விட தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் மது விலை குறைவாக உள்ளதால் அங்கிருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி வந்து ஆந்திராவில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடலில் குளித்த போது தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கல் பதித்த பிரேஸ்லெட்டை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். நகையை பறிகொடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பக்தர் கல்பனா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சுமார் 4 மணி நேரம் தேடி கண்டெடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். வால்மீகி எழுதியது அசைவ ராமாயணம், கம்பன் எழுதியதோ சைவ ராமாயணம் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கம்பன் கழகத்தின் 51ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய துரைமுருகன், வால்மீகி எழுதியதை அப்படியே மொழிபெயர்க்காமல் உலக காவியங்களோடு போட்டி போடும் காவியத்தை கம்பன் படைத்துள்ளதாக கூறினார். வால்மீகி ராமனை செய்தியை எல்லாரையும் மனுஷனா படைச்சிட்டார். ஒரு வீர மானிடன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அறியப்பட்டார். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால வச்சுருக்கார். ஏன்னா புகன் கொண்டு வர்றதுல அது மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொண்டாடுறா சாப்பிட்ருக்கான். அங்கே இருக்கிற ஒரு பண்ணைசாலையில் உட்காருகிற பொழுது லட்சுமணன் கருப்பு நிற மானை சுட்டு அந்த கரியை சுட்டு அதை ராமருக்கும் சீதைக்கும் படைத்தான் என்றெல்லாம் வருகிற காலத்தான் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தார். கம்பன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் ஆக்கி அவரை நான் வெஜிடேரியனாக காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒன்று என்று சொல்ல முடியும். தில்லானா மோகராம்பாள் படத்தில் வரும் காட்சி ஒன்றை குறிப்பிட்ட துரைமுருகன், கம்பனை பற்றி நன்கறிந்தவர்கள் பேசிய பின் தாம் பேசினால் யார் கேட்பார்கள் என்றார். தில்லானா மோகராம்பாள்ல ஒரு காட்சி, அந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பா மனோரமா. அந்த நாடகம் போய் பாப்பா அவரை உள்ளே கூட்டுருவா. அப்புறம் என்ன இங்கே இருக்கிற ரமணா இங்கே இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் ஒரு சந்தேகம் எனக்கு, நீங்கள் எல்லாரும் ஊதுற மாதிரி தான் ஊதுறீங்களா இல்லை விஷம் வச்சு ஊதுறேன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னா ஒரு நான் சொல்கிறது எடுத்துன்னு வாண்டான். அப்போ சொல்லுவார் சிவாஜி, எங்கள் ஜில் நீ வாசி பார்க்கலாம. ஐயோ அத்தாடி, நீங்களும் வாசித்து நானும் வாசிக்கவா, யாரு கேட்பான்னா. அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு நான் யார் பேச யார் கேட்பா.